வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களை இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் நீதிமன்ற தாக்குதல் பின்புலத்தில் அரசியல் கூட்டு சதி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்தேகம். மன்னராக மிளறுவதற்கான தேவை தமக்கு இல்லை என ஜனாதிபதி தெரிவிப்பு. மத்திய வங்கி ஊழலை வெளிக்கொணரும் நடவடிக்கையை மூழ்கடிக்க வேண்டாம் என ஊழலுக்கு எதிரான குரல் கோரிக்கை. மீத்தொற்றுமுல்லை ஆர்ப்பாட்டத்தில் நீர்த்தாரை பிரயோகம். யாழ் நீதிமன்ற தாக்குதல் சம்பவத்தில் அரசியல் கூட்டு சதி இருக்கலாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்தேகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கிறார், அங்கே புலிக்கொடிகளை காட்டுகிறார்கள், அங்கே நீதிமன்றங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை வைத்து பார்த்தால் சில வேளைகளில் இது அவருடைய பின்னணியிலே ஒரு காரியம் நடைபெறுகிறதோ என்று எங்களை எண்ண தோன்ற வைக்கிறது. எல்லாமே ஒரு தயார்படுத்தல்களோடு இந்த காரியங்கள் நடைபெறுகின்றன. ஒரு சகோதரிக்காக ஒரு உன்னதமான விடுதலை போராட்டம் நடைபெறுகிற பொழுது அதற்கான ஒரு விழிப்புணர்வை செய்கின்ற பொழுது அதனை குழப்புகின்ற வகையிலே ஒரு கோஷ்டி மிக திறமாக வேலை செய்தார்கள். இதற்கு பின்னால் ராணுவ உளவாளிகள் இருந்தார்கள், போலீஸ் உளவாளிகள் இருந்தார்கள். நீதிமன்றத்துக்கு முன்னால் இருந்த சட்டத்திறனிகளின் வாகனங்கள் உடைக்கப்படுகிறது, நீதிமன்ற கண்ணாடிகள் உடைக்கப்படுகிறது, கைதிகளை கொண்டு வருகிற வாகனம் உடைக்கப்படுகிறது, போலீஸ் வாகனம் மட்டும் எந்த சேதமும் இல்லாமல் நிற்கிறது. மிக மிக ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் தான் நடைபெறுகின்றன. நான் மிக உன்னிப்பாக பார்த்தேன், இந்த போராட்டங்களை முன்னுக்கு நின்று செய்பவர்கள் யார்? பல இடங்களிலே பார்த்தேன், முன்னுக்கு நிற்பவர்களை பார்த்தேன். அவர்களில் பலர் ராணுவ உளவாளிகளோடு நெருக்கமான தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாற்றுக் கட்சிகள் இபிடிபியோடு, ஸ்ரீடெலோவோடு, அதை விட இன்னொருவர் யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது உள்ளுக்கு இருக்கிறார், இவர்களோடு எல்லாம் சேர்ந்து திரிபவர்களையும் நான் அதிலே பார்த்தேன். டக்ளஸ் சிவானந்தா நேற்று முன்தினம் தீவகத்துக்கு சென்று சொல்லியிருக்கிறார், நான் அங்கே இருந்திருந்தால் என்னை மீறி நீங்கள் டிஎன்ஏக்கு வாக்கு போட்டீர்கள், அவர்கள் இங்கே வந்ததால் தான் இந்த இடத்திலே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று. ஊர்வாகத்துறை கிணறுகளில் இப்பொழுதும் பல பேருடைய சடலங்கள் தோண்டி எடுக்கப்படாமல் இருக்கின்றன. இந்த சாவகச்சேரியிலே கபில்நாத்தை வெட்டி தாட்டவர்கள் யார் என்று தெரியும். புங்குடுதீவு மாணவி வித்யா, அவளுடைய அந்த அவலத்துக்கும் அழிவுக்கும் கொலைக்கும் காரணமாக இருந்தது, அதிலும் வர்த்தகம் இருந்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. அதற்கு மதுவுக்கு அடிமையானவர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் துணை போயிருக்கிறார்கள் என்பது அதைவிட கொடுமையானது. அதனால்தான் இந்த சம்பவம் இத்தனை கொடூரமாக இடம்பெற்றிருக்கிறது. அவள் கொல்லப்பட்டு அந்த சூழ்நிலைகளை நாங்கள் தாங்கிக் கொள்ளாமல் எங்களுடைய சமுதாயம் எதிர்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய பாதுகாப்பை கொண்டிருக்கிறார்களா என்று கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதில் கூட அரசியல் ஆதாயங்களை கொண்டு வன்முறைகளை நிகழ்த்தி அந்த வித்யாவுக்கு நீதி கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை கூட அவர்கள் அழித்து விடுவதற்கு எடுத்திருக்கின்ற நடவடிக்கை மிகவும் வேதனை தருகிறது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை சம்பவத்தின் சந்தேக நபர்களே யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது ஏற்பட்ட அமைதியின்மையில் சேதமாக்கப்பட்ட கட்டட தொகுதி இன்று புனரமைக்கப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி புங்குடுதீவு மாணவியின் கொலையின் சந்தேக நபர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அமைதியின்மை ஏற்பட்டது. இதன்போது சேதமாக்கப்பட்ட யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதியை புனரமைக்கும் பணிகளில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை நீதிமன்ற வளாகத்தில் பெருமளவு போலீசாரும் விசேட அதிரடி படையினரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையை அவதானிக்க முடிந்தது. நீதிமன்றத்துக்கு அருகில் தண்ணீர் பிரயோக தாங்கியும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எனினும் யாழ் நகர பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புங்குடுதீவு மாணவி வித்யாவின் படுகொலையின் சோகத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இங்கு உரையாற்றிய பிரதி அமைச்சர் விஜய் கலா மகேஸ்வரன் வித்யாவின் படுகொலையில் அரசியல் பின்புலம் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இத்தொடர்பிலான விரிவான தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். நபர் ஒருவரை கொலை செய்து சடலத்தை மோட்டார் வாகனத்தில் கொண்டு சென்ற குழுவை போலீசார் கைது செய்துள்ளனர். மாலம்பே அரங்கல பகுதியில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மாலம்பே அரங்கல காந்தோட்ட வீதியில் வழக்கத்திற்கு மாறாக நேற்றிரவு போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்த திடீர் சோதனை செயற்பாட்டின் போது கொலை சம்பவம் தொடர்பில் தகவல் கண்டறியப்பட்டது.
சடலத்துடன் வாகனத்தில் இருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த கொலையுடன் தொடர்புடைய மேலும் இருவர் பிலியந்தல பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதான சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காலி போத்தல பிரதேசத்தில் வசித்த ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற 33 வயதான சிப்பாய் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். தீக்காயங்களோடு மீட்கப்பட்ட சடலத்தை கடுவல பதில் பிரதம நீதவான் இன்று காலை சோதனையிட்டார். கொழும்பு போலீஸ் பிரேத அறைக்கு சடலத்தை அனுப்பி வைக்குமாறு இதன்போது நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் நடக்கும் போது வீட்டில் யாரும் இருக்கவில்லை. அவர்கள் வந்து கொலை செய்துவிட்டு சென்றதாகவே கூறுகின்றனர். சரியாக தகவல் தெரியாது. இரவு 8 மணியை கடந்த பின்னரே நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அப்போது கொண்டு சென்றுள்ளனர். அந்த பெண் வேறு ஒருவருடன் சென்றுள்ளார். தகாத உறவின் அடிப்படையிலே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு சென்ற நீதவான் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார். ஆத்துருகிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னராக வேண்டிய தேவை தமக்கு இல்லை எனவும் நாட்டின் அபிவிருத்தியை பிரதான நோக்காக கொண்டு செயற்படுவதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். புலனறுவையில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார். பொலனறுவை ராசதானியில் 732 வருடங்களுக்கு பின்னர் அரசு தலைவராக தெரிவானாலும் நான் மன்னர் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். மன்னரை போன்று ஆடைகளை நான் அணிவதில்லை. ஜனாதிபதி என்ற வகையில் உள்ள எல்லையற்ற அதிகாரங்களை பயன்படுத்தி அதிகாரமிக்க ஜனாதிபதியாகவும் நான் செயற்படுவதில்லை. பொருளாதாரத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் நாட்டுக்கு தேவையான அரசியல் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தவே முயற்சிக்கின்றேன். ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா 27 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்து ஜனாதிபதி பதவிக்கு தெரிவானார். 4 வருடங்கள் அந்த பதவியில் இருந்து நாட்டிற்கு தேவையான மாற்றங்களை ஏற்படுத்தியதன் பின்னர் அடுத்து வந்தவரிடம் நாட்டை ஒப்படைத்து வெளியேறினார். எமது நாட்டில் அவ்வாறு 27 வருடங்கள் சிறையில் இருந்த ஒருவர் ஜனாதிபதி பதவிக்கு வந்தால் 27 வருடங்கள் நான் சிறையில் துன்பங்களை அனுபவித்து இந்த பதவிக்கு வந்துள்ளேன். ஆகவே 127 வருடங்களாவது நான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என கூறுவார். இந்த நிலைமையிலேயே எமது நாடு பழக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று பிற்பகல் மாதுரோயா நீர்த்தேக்கத்தின் நிர்மாண பணிகளை பார்வையிட்டார். இந்த திட்டத்தின் பொறியியலாளர்களிடம் விடயங்களை கேட்டறிந்து கொண்ட ஜனாதிபதி அணைக்கட்டின் நிர்மாண பணிகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளார். சில வருடங்களுக்கு முன்பே அணைக்கட்டின் நிர்மாண பணிகள் நிறைவடைந்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொகவந்தலாவை கியூ பிரிவு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா அங்கு சென்றிருந்தார். கியூ பிரிவு மக்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு சென்றிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா கியூ தோட்டத்திற்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட போது அவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரவு 9 மணியளவில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் கொட்டும் மழையினையும் பொருட்படுத்தாது அதிக அளவிலான மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். அந்த பகுதியில் நிலவுகின்ற பிரச்சினைகள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டறிந்து கொண்டதோடு அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் குறித்து தெளிவுபடுத்தினார்கள். நீங்க எல்லாம் என்ன யோசிக்க சொன்னா நீங்க நம்பி ஏமாற்ற முடிஞ்சது. அரசியல்ல பாராளுமன்றம் மாத்திரம் போறது இல்ல வேலை. மலையகத்து ஒரு மாற்றம் வரும். ஒரு மகாத்மா காந்தியாவோட இந்தியாவுக்கு விடுதலையை கொண்டு ஒரு நெல்சன் மண்டேலாவால ஆப்பிரிக்காவுக்கு ஒரு விடுதலையை கொண்டு நீங்க ஒவ்வொருத்தர்ல ஒரு 5 பேர் வலிக்கிறீங்க. நான் எப்படி மலையகத்துல எந்த ஊரை மாற்றப்பட யோசிங்க. நாளைக்கு மலையகம் மாறும். இனி எப்படி உங்களோட பேர பிள்ளைகள் இந்த லயத்துல இருந்து போக்குவரத்தை பற்றி சிந்தி மலையகத்துல ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்துக்கு ரங்கா தனியா கைதட்டி செய்கிறார். நீங்க எல்லாரும் சேர்ந்து கைதட்டுவோம். தமது பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தி அதனை தீர்த்து வைக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கியூ பிரிவு தோட்ட மக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த நேரத்தில் இவ்வளவு நேரத்தை படி இருக்க மாட்டாங்க. நான் முதலே சொல்லிக்கணும். நானும் என்னோட மச்ச ஒருத்தரும் காட்சிக்கிட்டு இருந்தோம். வருவாங்க, ஒரு 5 நிமிஷம் நடப்பாங்க. இது வளமையா நடக்கிறது தானே.
அப்படின்னு கூட சொல்லிக்கிறேன். ஆனா அப்படி இல்லாம இந்த நேரத்துல நமக்காக இவ்வளவு நேரம் நம்மளை கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு அது கேட்கிற நேரம் எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. ஆனா இது வரைக்கும் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, என்னோட குறைகளை கேட்ட பாணி இல்ல. நானும் எத்தனையோ வருஷமா அந்த பரம்பரை எங்க தாய்த்த பண்ண இருந்து ஒரே கட்சியில தான் நான் இருந்திருக்கேன். ஆனா இப்படியான ஒரு விளக்கத்தை சொல்றது நான் அன்னைக்கு தான் பாருங்க. எனக்கு ஒரு வந்து இவ்வளவு நேரம் காய்ச்சல் சரியான சந்தோஷமா இருக்கு. 45 வருஷ அனுபவத்துல இதுதான் பெஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நன்றி சொல்றேன். ஏற்கனவே எங்களுடைய நீங்க சொன்னது போல பழமை வாய்ந்த தொழிற்சங்கவாதிகள் ஒருவரை ஒருவர் குறை கூறுவாங்க. இங்க வந்து அவங்க பாட்டு படாங்க, நான் இதை செஞ்சாரன் அதை செஞ்சாரன்ட்டு. ஆனா நாங்களும் நீங்க சொன்னது போல நம்பி ஏமாந்து போனவர்களாக தான் இவ்வளவு காலமா இருந்திருக்கோம். ஆனா இப்ப எங்களுடைய இளம் தலைமுறையினால அந்த பெற்றோர்கள் இருக்க எங்க மத்தியில வந்து எங்களுடைய பிள்ளைகளை அந்த சூழ்நிலையில உருவாக்கி நாங்க வளர்க்கிற தயார் நிலையில இல்ல. ஆனா எங்களை ஏமாத்துற அரசியல்வாதிகளுக்கு நாங்க பாடம் படிச்சு கொடுக்கிற ஒரே நோக்கத்தோட தான் நல்ல ஒரு அரசியல்வாதியை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கூடிய விரைவில் எங்களுடைய தூரத்தை திருப்பிங்க நம்பிக்கையில இந்த நாளைகள் இந்த ராத்திரியில உங்களுக்கு நாங்க எதிர்பார்த்திருந்தோம். அது வந்துட்டு எங்களுக்கு தேவையான வேண்டுகோளா இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு காணக்கூடியதா இருக்க ஒரு இடம் தான் இந்த வெஞ்சர்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு மண்டபமே கட்டியிருக்காங்க. பெரிய வேலையா அந்த வேலையை செஞ்சு கொடுத்திருக்காரு. அது வேலை பூர்த்தியான நிலையில இருக்கு. நீங்க ரோட்ல போறப்பல கூட காணக்கூடியதா இருக்கும். எங்களுக்கு கல்வி நடவடிக்கையில முதல் உதாரணமா இருக்கணும்ட்டு சொன்னதுக்கு மிக்க நன்றி. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாட்டுக்கு புதியதோர் நல்வழி பாதையை காண்பித்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குளியாப்பிட்டியவில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்களை இன்று சந்தித்த சந்தர்ப்பத்திலேயே பிரதமர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மக்கள் ஆணையின் ஊடாகவே நாம் வந்துள்ளோம். மக்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். அவ்வாறு நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் அதற்கான காரணத்தை நாம் அறிவிப்போம். ஒரு ஆணைக்கான வாக்குறுதிகளை நிறைவு செய்த பின்னரே மற்றும் ஒரு ஆணையை கேட்க வேண்டும். அந்த நம்பிக்கையுடனேயே நாம் செயற்படுகின்றோம் என்பதை கூற விரும்புகின்றேன். இந்த அரசாங்கம் சிறுபான்மை அரசாங்கம், பெரும்பான்மை அரசாங்கம் என்றல்ல. சிறுபான்மை அரசாங்கம் என்று இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்தமை புதுமையாகும். எந்த உலகில் சிறுபான்மை அரசாங்கத்தினால் இவ்வாறு செயற்பட முடியும்? மைத்ரிபால சிறிசேன எமக்கு புதிய பாதை ஒன்றை காண்பித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ளவர்களும் அவருடன் இருப்பார்கள் என நான் எதிர்பார்த்தேன். அந்த கட்சியில் உள்ள சிலர் அவரின் காலை பிடித்து எடுப்பதற்கு தற்போது முயற்சிக்கின்றனர். வீதியில் என்னை திட்டினால் எவ்வித பிரச்சனையும் இல்லை. அது பிரச்சனை ஒன்றல்ல. பாராளுமன்றத்தில் எனக்கு தகாத வார்த்தைகளை கூறினார்கள். அவ்வாறு எனின் வீதியில் என்னை திட்டுவது பெரிய விடயமா? மத்திய வங்கியில் 27,000 பில்லியன் மோசடியை கண்டுபிடித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளமையை வன்மையாக கண்டிப்பதாக ஊழல் எதிர்ப்பு குரல் தெரிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா மகாபேங்குவே பெதும்கர நிகுத்துவ பிலிபந்தவ அத்திவெச்ச இலங்கை மத்திய வங்கி முறைகள் விநியோகத்தில் ஏற்பட்ட மோசடி தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்து பாரிய சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் இந்த கொடுக்கல் வாங்கல் அர்ஜுன் மகேந்திரனின் மருமகன் மற்றும் அவரது மகளின் நிறுவனத்தின் ஊடாகவே இடம்பெற்றுள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கலில் 1000 மில்லியனுக்கு பதிலாக 10,000 மில்லியன் விளம்பரமின்றி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் இதுவல்ல திருட்டு. 270 பில்லியன் திருட்டை கண்டுபிடித்துள்ளதாக நேற்று முன்தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பழைய திருட்டுகளை கொண்டு புதிய திருட்டுகளை மறைக்க முடியாது. ஏனெனில் தற்போது கண்டுபிடிப்பது 10 ஆண்டுகளுக்கு முன் நடந்த வங்கி கொள்ளைகள். ஆகவே இன்னும் 100 வங்கிகளை உடைத்தாலும் பிரச்சனை இல்லை என கொள்ளையர்கள் தற்போது கருதுகின்றனர். இவ்வாறான கருத்தையே பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலோடு இணைந்து அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனான பெர்பெக்சுவல் கேபிட்டல் நிறுவனத்தின் அர்ஜுன் அலோசியஸருடன் கொடுக்கல் வாங்கல் செய்தமை முழு நாட்டிற்கும் தெரியும். ஆகவே திருட்டு சிறியதா பெரியதா என்பது நமக்கு பிரச்சனை இல்லை. இங்கு பாரிய விடயம் ஒன்று உள்ளது. அதாவது இந்த பெர்பெக்சுவல் கேபிட்டல் நிறுவனம் இந்த ஜனவரியில் அல்ல, இறுதி கணக்கறிக்கையான 2014ஆம் ஆண்டில் 6வது மாதமாகையில் 816 மில்லியன் ரூபாவை லாபமாக ஈட்டிக் கொண்டுள்ளது. அன்று அலோசியஸிற்கு உதவி செய்து அஜித் நிவாட் கப்ரால் அவரது சகோதரி இந்த நிறுவனத்தின் தலைவராக செயற்பட்டார். அதனூடாகவே கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றன. இன்று மாமனார் வந்ததன் பின்னர் மேற்கொண்ட முதலாவது கொடுக்கல் வாங்கலில் 40 பில்லியன் ரூபாய் நாட்டிற்கு நட்டம் ஏற்பட்டது. இது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை அவமானப்படுத்தும் செயலாகும். ஆகவே இது குறித்து ஆராய்வதற்கு விசேட குழு அமைக்க வேண்டியது கடமையாகும். මාමණ්ඩිත් එක්ක පළවෙනි ඩීල් එකම රුපියල් බිලියන 40කට වැඩි ලාභයක් කරලා තියෙනවා රටට. මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමාට අපි කියන්නේ මේ ඔබතුමාට අවමානයට ලක් කිරීමක් එක පැත්තක. ඒ නිසා වහා මේ කමිටුවක් පත් කරලා මේ සිද්ධ වෙච්ච වංචාව සම්බන්ධයෙන් තොරතුරු සෙවීම ඔහුගේ වගකීම.
கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழிவுகள் மாறி சர்வதேச நாடுகள் இலங்கையை வரவேற்பதாக வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மைத்ரிபால சிறிசேன மதிதுமா செப்டம்பர் மாசே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றும் போது ஐக்கிய இலங்கையின் ஜனாதிபதியாகவே உரையாற்றுவார். கடந்த காலங்களில் நாட்டின் அரசு தலைவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்றபோது அங்கிருக்கும் பிரபல நாடுகள் இலங்கையை இழிவுபடுத்தின. ஆனால் இன்று பிரபல நாடுகள் இலங்கை ஜனாதிபதியை வரவேற்க ஆவலாக உள்ளனர். நான் மிகவும் பெருமையுடன் கூறுகின்றேன், சர்வதேசத்தில் எமது நாடு இழிவுபட்ட காலம் முடிந்துவிட்டது. ஜாத்யந்தரே துல ஹேல்லுවට ලක්වුණු කාලය ඉවරයි. மக்களின் மனங்களை இணைத்து கிராமங்கள் மற்றும் நகரங்கள் தோறும் பயணிக்கும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் இன்று மாலை 51வது நகரத்தை சென்றடைந்தது. வீதியின் இருமருங்கிலும் கூடியிருந்த மக்களின் வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதத்துடன் ஒற்றுமை பயணம் தம்புள்ளை நகரை இன்று அடைந்தது. MTV මාධ්‍ය ජාලය හා වරාය නගර ව්‍යාපෘතිය එක්ව தேசிய ஒற்றுமையை பலப்படுத்தி நாட்டை ஒன்றிணைக்கும் நோக்கில் பயணிக்கும் ஒற்றுமை பயணத்துக்கு கலேவல நகரில் இன்று இவ்வாறு வரவேற்பளிக்கப்பட்டது. மெல்சிரப்புரவில் நடைபெற்ற வைபவத்தின் பின்னர் ஒற்றுமை பயணத்தின் 17வது நாளான இன்று கலேவல பகுதியை சென்றடைந்தது. தேசத்தை ஒன்றிணைத்து அனைத்து இனத்தவர்களையும் ஒன்றிணைக்கும் இந்த பயணத்துக்கு மெல்சிரிபுர மக்கள் அமோக வரவேற்பளித்தனர். இந்த திட்டத்தினூடாக அனைவரினதும் ஒற்றுமையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டத்தினூடாக அனைவருடனும் இணைந்து செயல்படுவதோடு எமது நாட்டை கட்டியெடுப்பதற்கு பாரிய பங்களிப்பு கிடைக்கின்றது. ராணுவ வீரர்கள் சிலரும் மெல்சிரப்புரவில் ஒற்றுமை பயணத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாம் நாட்டிற்காகவே எமது அவயவங்களை இழந்து போராடினோம். தமிழ், சிங்கள, முஸ்லிம் மற்றும் பரங்கி இனங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றாக வாழ்வதற்காகவே நாம் நாட்டிற்காக போராடினோம். நாட்டில் மீண்டும் யுத்தம் ஒன்று ஏற்படாது இருப்பதற்காக நாம் பிரார்த்திக்கின்றோம். நாம் அவயவங்களை இழந்த போதிலும் பரவாயில்லை, எனினும் நாட்டில் யுத்தம் ஏற்படாது எமது பிள்ளைகள் நிமிர்ந்து செல்லக்கூடிய சூழல் ஒன்று உருவாக வேண்டும் என்பதே எமது விருப்பமாகும். அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடன் வாழும் அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை கட்டியெழுப்புவதற்கான ஒற்றுமை பயணத்துக்கு மெல்சிரப்புர மக்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர். இந்த நடவடிக்கை சிறந்ததாகும், மேலும் முன்னோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும். சிங்கள, முஸ்லிம், தமிழ் என்ற இனபேதங்கள் இல்லை. நாம் அனைவரும் இலங்கையர்கள். இது தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிங்கள, தமிழ், முஸ்லிம்கள் ஆகிய மூவினத்தவர்களும் சிரசவுடன் இணைந்து முன்னெடுக்கும் இந்த திட்டத்திற்கு மெல்சிரிபுர இளைஞர் சங்கம் என்ற ரீதியில் பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். சிரசவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது. சக்தி, சிரச, நியூஸ் ஃபர்ஸ்ட், கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து முன்னெடுக்கும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் பொதுமக்களின் வரவேற்புக்கு மத்தியில் கலேவல பகுதிக்கு இன்று சென்றடைந்தது. ஒற்றுமை பயணத்துடன் இணைந்து கொள்வதற்காக அப்பகுதியில் பலர் காத்திருந்தனர். கலேவல பகுதிக்கு நேற்று நான் வருகை தந்த சந்தர்ப்பத்தில் சிரசவின் இந்த நடவடிக்கை தொடர்பில் அறிந்து கொண்டேன். அதன் பின்னர் இதனை பார்க்கும் ஆவல் எனக்கு ஏற்பட்டது. அதற்காக இன்று நான் இங்கு வந்தேன். இலங்கையில் உள்ள அனைவரையும் இதற்காக நான் அழைக்கின்றேன். இனமத பேதமின்றி கலேவல மக்கள் ஒற்றுமை பயணத்துடன் கைகோர்த்துக் கொண்டனர். சிரச ஊடகத்தின் இந்த நடவடிக்கையினூடாக தேசிய ஒற்றுமையை எம்மால் ஏற்படுத்த முடியும். தேசத்தை ஒன்றிணைக்கும் பயணம், அதாவது சக்தி டிவியில் இன மத வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைந்து ஓர் இலங்கையர் என்ற வகையில் நாம் அனைவரும் செயற்பட வேண்டும். நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணையாவிடன் இந்த பயணத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. அதற்கு MTV ஊடக வலையமைப்பு பாரிய சக்தியை வழங்குகின்றது. 1500 கிராமங்கள் மற்றும் நகரங்களின் ஊடாக பயணிக்கும் கடினமான பயணத்தை ஆரம்பித்த ஒற்றுமை பயணம் அடுத்ததாக தம்புள்ளை நகரை சென்றடைந்தது. இதன்போது பலரின் கவனத்துக்கு முற்பட்ட சந்தர்ப்பமே இது.
நாட்டின் அபிவிருத்தி பயணத்துடன் தம்புள்ளை மக்களும் இவ்வாறு இணைந்து கொண்டனர். பதினெட்டாவது நாளாக நாளை காலை 9 மணிக்கு மாத்தளை நகருக்கு பயணிக்கவுள்ள ஒற்றுமை பயணம் முற்பகல் 11 மணிக்கு வத்தைகமவுக்கு செல்லவுள்ளது. பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு கண்டி மாவட்ட செயலகத்துக்கு அருகில் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் நிறைவு செய்யப்பட உள்ளது. තමනුල කිරිසිප එන හිරු කිරණින් ඇයම අවදි වන්නේ ජන්මභූමි රන්භූමි ජන්මභූමි රන්භූමි ගේරන්ඩිමයි. கொலன்னாவை மீத்தொட்டமுள்ள குப்பை மலையை அங்கிருந்து அகற்றுமாறு வலியுறுத்தி இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. இது தொடர்பிலான விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் போலீசார் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்காக சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு முயற்சித்த ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். துப்பாக்கி பிரயோகத்தினால் அவரது கையில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர் பருக்குத்துறை மந்திகை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீஸ் குழு ஒன்று உடுத்துறை பகுதிக்கு சென்றிருந்ததாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கினை வகிக்கின்றமை யாவரும் அறிந்ததே. நாட்டின் பல பகுதிகளில் வீதிகள் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நிலையில் சில பகுதிகள் மட்டும் புறக்கணிக்கப்படுகின்றமை கவலைக்குரிய விடயமே. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட மகிழங்குளம் பள்ளமடு பிரதான வீதியே இது. சுமார் 55 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதி A9 வீதியையும் A3 வீதியையும் இணைக்கும் பிரதான பாதையாகும். மகிழங்குளம் பள்ளமடு பிரதான வீதி மிக நீண்ட காலமாக புனரமைக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். வவுனியாவிலிருந்து முள்ளிக்குளம் போறதுக்காக வேண்டி வந்த நாங்கள் அந்த பஸ் பாலம்பட்டிக்கு அங்கால கீரி சுட்டான் முள்ளிக்குளம் பாதையில் படு மோசமாக இருக்கிறதால பஸ் பாலம்பட்டியோட நிறுத்தப்படுது. இப்ப நாங்கள் ஊருக்கு போய் சேர இரவு 8-9 மணி ஆகும். அண்மையில் பெய்த அடை மழையினால் வீதி கடுமையாக சேதமடைந்து காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மன்னாரிலிருந்து வவுனியா செல்வதற்கான பிரதான மார்க்கமாக மகிழங்குளம் பள்ளமடு வீதி காணப்படுவதால் நாளாந்தம் பலர் இந்த வீதியை பயன்படுத்துகின்றனர். முள்ளிக்குளம் கீரிசுட்டான் பலப்பிட்டி போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு இந்த வீதியை பயன்படுத்த வேண்டியுள்ளது. மழை பெய்து சரியான சேதமடைஞ்சிருக்கிறதால வீதிகளில் பஸ் போக்குவரத்து தடைப்பட்டிருக்குது. அதனால எந்த ஒரு ஸ்கூல் பிள்ளைகளுமே ஸ்கூலுக்கு போறதில்லை. கீரிசுட்டான் முள்ளிக்குளம் பாலம்பட்டியிலிருந்து நிறைய பிள்ளைகள் ஸ்கூல்ல அந்த பஸ்ல தான் போறோம். இப்ப இந்த பஸ் இல்லாதபடியினால 5 நாளா நாங்க ஸ்கூலுக்கு போகாமலுக்கு இருக்கிறோம். கீரிசுட்டான்ல இருந்து 20 கிலோமீட்டர் தச்சிநாடுக்கு பாடசாலைக்கு பஸ்ல போறோம். இப்ப ரோட் பாதையில பழுதடைஞ்சு காணப்படுகிறதால இப்ப பாடசாலைக்கு 5 நாளா போகல. நான் மட்டும் இல்ல 60 பிள்ளைய போகாம வீடு வழியில இருக்கிறாங்க. இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் அங்கலாய்க்கின்றனர். மகிழங்குளம் பள்ளமடு பிரதான பாதையில தான் எங்களோட கிராமம் அமைந்திருக்குது. அதனால அதிலிருந்து பாடசாலைக்கு பிள்ளைகள் செல்ற 25 கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருக்குது. அதனால இந்த பிள்ளைகள் 5 நாளா இன்ன வரைக்கும் பாடசாலைக்கு போகலாம கிடக்கு. உரிய அதிகாரிகள் இந்த பாதையை எங்களுக்கு செய்து தருவார்கள் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் என்று சொல்லும் இன்றைய உலகில் பாதை சீர்கேட்டினால் பாடசாலைக்கு செல்ல முடியாமல் இருப்பது கவலைக்குரிய விடயமே. இரண்டாயிரத்து 2011 மற்றும் 2012 ஆண்டு காலப்பகுதியில் கொழும்பு பங்கு சந்தையில் பல்வேறு மோசடிகள் இடம்பெற்றதாக தகவல்.
பங்கு விநியோகத்தின் போது 283 மில்லியன் ரூபாவை சேகரித்து கட்பெட்டி பீச் ரிசோர்ட் ஹோட்டலை நிர்மாணிக்காமை தொடர்பில் பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு விசாரணை. ரீஃப்காம்பா அல்லது சிட்ரஸ் ரெசஸ் நிறுவனத்தின் பங்கு ஆணை பத்திரத்தின் விலை 10% வீழ்ச்சியடைந்தது. லங்கா ஹாஸ்பிட்டல்ஸின் பங்கு விலை 2011 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அசாதாரணமாக அதிகரித்தது. உள்ளக கொடுக்கல் வாங்கல், செயற்கையான முறையில் விலையில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்துதல், முன்கூட்டிய கொடுக்கல் வாங்கல்கள் பங்கு சந்தையில் இடம்பெற்றதா? இது விரிவான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டிய காலம் இல்லையா? புங்குடுதீவு மாணவி வித்யாவின் படுகொலையின் சோகத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று மெழுகுபருத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் இனம் மதம் மொழி பாராது சகலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று மாலை 6 மணியளவில் ஆரம்பமான இந்த மெழுகுவர்த்தி ஏந்தும் அஞ்சலி நிகழ்வில் அரசியல்வாதிகளும் மூவின மக்களும் கலந்து கொண்டனர். மிகவும் அமைதியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த அஞ்சலியினூடாக சுதந்திர சதுக்கத்தை பேரணியாக வலம் வந்து அனுதாபங்கள் வெளியிடப்பட்டது. பெண் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பதாகைகளையும் மக்கள் ஏந்தியிருந்தனர். இன்னும் 2 பேரை இவர்கள் தேடி பிடிக்க வேண்டிய ஒரு இது இருக்கின்றது. இது 10 பேரை கொண்ட குழுவல்ல, 12 பேரை கொண்ட குழு. இது நிரந்தரமாக 5 வருடமாக அங்கு 2 வருடத்துக்கு ஒருக்கா, ஒரு வருடத்திற்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு ஒருக்கா அந்த பிரதேசத்தில் இது படுகொலை செய்யப்பட்டு வருகின்றன, கற்பழிக்கப்பட்டு. இதற்கு இன்றைக்கு கடைசியும் முதலுமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தடுக்கப்பட வேண்டும். வித்யாவுக்கு நேர்ந்த கதி இனிமேல் எந்த ஒரு பெண்ணுக்கும் நேரக்கூடாது என்பதுதான் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் அதே போன்று நாடு பூராகவும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரதும் பிரதான எதிர்பார்ப்பாகும். அதே போன்று இந்த வித்யாவின் படுகொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் உரிய முறையில் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய தண்டனை ஏனையோரை குற்றமிழைக்க நினைக்கவே அஞ்சும் வகையில் இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்திலிருந்து ராஜலிங்கம் கிருஷானு. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.